முக மங்குன்னு சொல்லுவாங்க. இதை முகத்தில் வந்து இந்த இடத்துல கருப்பாக இருக்கும். பெண்களுக்கு தான் இது அதிகம் இருக்கும், ஆண்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. முகம் மங்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும் இருக்கும் அந்த கருப்பு. அந்த கருப்பு வந்து சரி செய்கிறதுக்கான மருத்துவம். இதில் முக்கியமாக அருகம்புல், எலுமிச்சம்பழம், கரையான் புற்றுமண், பன்னீர் ரோஜா, எருமை தயிர், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். முகத்தில் வந்து மங்கு அப்படின்னு சொல்லிட்டாக்கா ஒரு 45 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வந்து அந்த கருப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மாத ஒழுக்கு சரியாக போகாதவங்களுக்கு, அழுக்குகள் வந்து உள்ளே தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு மங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த 2 கன்னத்துலேயும் வந்து கருப்பாக இருக்கும். அந்த இதை அவங்க எதுவுமே போடாமல் பார்க்காம விட்டுட்டாங்கனாக்கா முகம் முழுதுமே வந்து கருப்பாயிரும். அந்த படை மாதிரி அந்த மங்கு ஃபுல்லாக வந்து படர்ந்துடும். கருப்பை மாத ஒழுக்கு நின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். கருப்பையில் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, கருப்பை மாதவிடாய் ஒழுக்கு சரியாக வராமல் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அதிக அந்த கண்ண கருப்புகள்ன்ற மங்கு விழுகும். அது சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கருப்பை சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் வந்து அந்த மங்கு மாறும். அதே நேரத்தில் நம்ம மேல் பூச்சா வந்து மருந்து போட்டுட்டு வர்றப்போ அதை அந்த அதிகமாக கருப்பாக இருக்கிறது வந்து இந்த மங்குன்றது வந்து மாறி போயிடும். புற்றுமண், கரையாம்புற்று, அந்த புற்றுமண் வந்து எங்கனாலும் நல்லா புத்தில் இருக்கிறத கொஞ்சமாக ஓரமாக போய் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புற்றுமண் வந்து நல்லா எடுத்து ஒரு தயார் பண்ணி இந்த கல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஜலிச்சு நல்லா வலுவலுன்னே இருக்கும். கொஞ்சம் கல் மாதிரி இருக்குதுனாக்கா அதை எடுத்து வச்சுக்கோங்க, பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். நம்ம முகத்துக்கு போடுற அளவுக்கு கொஞ்சமாக கல் இல்லாமல் இடித்து எடுத்துக்கிறலாம். நல்லா காஞ்சு போயிருக்கிறதுனால கடுக்குன்னு இருக்கும். அரைச்சிட்டோம்னாக்கா 90 மாதிரி நல்லா வலுவலுன்னு ஆயிரும். கொஞ்சமாக அருகம்புல்லை எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து கல்லில் அரைச்சி எடுக்க முடியாதுன்றதுனால அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட இந்த புற்றுமண் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறோம். அருகம்புல் அரைச்சி எடுத்துருக்கிறது கூட புற்று மண்ணை கூட சேர்த்துக்கிறோம். கரையாம்புற்று மண், பன்னீர் ரோசா ஒரு 2 ரோஜா வந்து அரைச்சி எடுத்துடலாம். நிறத்தை மாற்றக்கூடியது. அதிக சூடு இருக்குனாக்கா அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப கருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சூட்டை ஒரே சீராக சமப்படுத்தி ரத்தோட்டங்கள் சரியாக வந்து அவங்களுக்கு முகத்துக்கு போகாமல் இருந்துச்சுனாலும் அந்த இடத்தெல்லாம் வந்து குளிர்ச்சிப்படுத்தி ரத்தோட்டத்தெல்லாம் ஒரே சீராக போகிற அளவுக்கு இந்த மருந்து அவங்களுக்கு வேலை செய்யும். ரெண்டு பன்னீர் ரோஜா வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். இது வந்து அதிக சூடு இருக்குது, அவங்க முகத்தில் வந்து ரத்தோட்டங்கள் வந்து முகத்துக்கு கன்னங்களுக்கு எல்லாம் சரியாக போகாமல் இருந்துச்சுன்னா குளிர்ச்சிப்படுத்தி அந்த தோலின் நிறத்தை பழைய நிறத்துக்கு கொண்டு வரும். ரத்தோட்டத்தை ஒரே சீராக்கும். ரோஜா இதழ் வந்து அந்த சூட்டை தணித்து குளிர்ச்சிப்படுத்தும் போது எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டம் கன்னங்களில் முகத்தில் நல்லா பரவி ஒரே சீராக வேலை செய்யும். இந்த பன்னீர் ரோஜாவை அரைச்சி எடுத்துருக்கோம் 2, இதையும் கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கிருமிகள், நச்சு கிருமிகள் அந்த மாதிரி உள்ள சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும், கடித்து அவங்களுக்கு புழு பூச்சி அந்த மாதிரி இருந்ததுனாலும் அந்த இதெல்லாம் வந்து கிருமிகளெல்லாம் சாக வைக்கிறதுக்கு, தோலின் நிறத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த எலுமிச்சம்பழச்சாறு ஒரு அரை எலுமிச்சம்பழச்சாறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட எருமை மாட்டு தயிர்
எருமை தயிர், நல்லா தாராளமாக இதெல்லாம் ஒரே பேஸ்ட் மாதிரி இருக்கிற மாதிரி கலந்துக்கிறணும். நம்ம இவ்வளோ தயாரிச்சிருக்கோம், ஒரே நாளில் நம்ம முகத்துக்கு போட்டுற முடியாது. அதனால் இப்படி தயார் பண்ணி நீங்கள் பத்திரமா பூச்சி புழு விழுகாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிறலாம். முகத்துக்கு தேவையான அளவுக்கு முகம் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாதாரணமாக பச்சை தண்ணியில் வந்து முகத்தை கழுவுனீங்கனாக்கா இதை தினமும் போட்டுகிட்டே வாங்க. அரை மணி நேரம் இருக்கணும். குளிர்ச்சி ஆகிரும் உடம்பு. அதனால் இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால வெயில் அடிக்கிற நேரத்தில் பார்த்து போட்டுட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கிற மங்குன்ற கருப்பு வந்து மாறிடும். மங்கு மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. முகத்தில் மங்கு மறையணும்னா ரொம்ப நிறைய பேர் கண்ட இதெல்லாம் போடுறாங்க. கரையான் புற்றுமண் பாருங்க, அந்த கரையானுடைய இது எல்லாம் அப்படியே உள்ள ஓட்டையாகவே இருக்கும். கரையான் புத்தை வந்து பாம்பு புத்துன்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாம்பு என்றைக்கும் புத்து கட்டாது. கரையான் புத்துக்குள்ளே போய் அந்த ஈசல்களை திங்க போகும்போது அது உடஞ்ச நேரம் மழை பெஞ்ச நேரம் உள்ளே போகும். சும்மா இருக்கிற புத்துலெல்லாம் பாம்பு இருக்கவே இருக்காது. அதனால் பயப்படவே தேவையில்லை. கரையான் புற்று. எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம். எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது அதில் வந்து அதிகமாக அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அது வந்து அரிச்சிடும், எந்த ஒரு இடத்தையும் அரிச்சு எடுத்துரும். அருகம்போல் அதே மாதிரி அந்த இடத்த வந்து சுத்தம் செய்யக்கூடியது. எருமை தயிர் அது புளிப்பு தன்மையில் அங்கே இருக்க அழுக்குகளை எடுத்துரும். அதோடு சேர்த்து பன்னீர் ரோஜா அங்கே எவ்வளவு புண்ணு இருந்தாலும் ஆற்றிடும். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.